ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் சிவாரி ட்ரேடர்ஸ். நான் சௌமியா சிவபிரகாஷ் பேசுகிறேன். இன்றைக்கான மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 3 கேண்டில்ஸ்லேயே வந்து நம்ம சொல்லி இந்த 49,700 டார்கெட் டச் பண்ணிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு பையிங் ஸ்ட்ரெச் வந்துட்டு போயிட்டு அதுக்கப்புறம் டோட்டலாக சைட்வேஸில் வந்துட்டு வால்டெல்லாம் இப்படி வந்துட்டு ஸ்டாப் ஆயிடுச்சு. ஓகேங்களா, என்ன க்ளோசிங் ப்ரைஸ் எல்லாமே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒன் டே சார்ட் காட்டுறேன். ஒன் டே சார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒன் டே சார்ட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும். உங்களுக்கு வந்து இந்த 50,000 அதாவது இந்த இந்த லெவல் இருக்கு இல்லையா, இந்த லெவலை ரீடெஸ்ட் பண்ணிட்டு இப்போ மார்க்கெட் வந்துட்டு அகெயின் உள்ளே போயிட்டு க்ளோஸ் ஆயிருக்கு. 5372 க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா, பையிங் கேண்டில்ஸ் ஒன்றும் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இல்லை. அகெயின் வந்து ஒரு நெகட்டிவ் கேண்டில் வந்துட்டு ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகேங்களா, ஸோ இப்போது பையிங் கேண்டில்ஸ் ஒன்றும் ஸ்ட்ராங்காக இல்லை. ஸோ நெகட்டிவ் கேண்டில்ஸ் வந்துட்டு ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 5 மினிட்ஸ் சார்ட் வச்சு நம்ம நாளைக்கு எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் க்ளோசிங் ப்ரைஸ் வந்து மார்க் பண்ணிக்கலாம். க்ளோசிங் ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 5372. ஓகேங்களா, ஸோ 5372 வந்துட்டு நான் மார்க் பண்ணிக்கிறேன். அதை வந்து எல்லோ லைன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ப்ரீவியஸ் டே ஹை வந்துட்டு 5550 இருக்குது. ஸோ அதை ஆரஞ்சு லைன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இது ப்ரீவியஸ் டே லோ வந்து 49,800 ப்ளஸ் இன்னிக்கு சிபிஆரில் எந்த லைன்ஸும் பாஸ் ஆகாதனால அது வர்ஜின் சிபிஆராகவும் ஆக்ட் ஆகுது. ஓகேங்களா, ஸோ இது வந்து வர்ஜின் சிபிஆர். ஓகேங்களா, சரிங்களா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டுமாரோ சிபிஆர் வந்து நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ ப்ரீவியஸ் டே ஹை அண்ட் லோ எடுத்தாச்சு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மார்க்கெட் வந்துட்டு 5372 க்ளோஸ் ஆயிருக்கு. பை சான்ஸ் மார்க்கெட் வந்துட்டு ஃப்ளாட்டாகவே ஓப்பன் ஆகுது, ஒரு பையிங் ப்ரைஸ் ஆக்ஷன் கொடுக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு பையிங் ட்ரேட் எது வரைக்கும் போகலான்னு பார்த்தீங்கன்னா டார்கெட் வந்து 5675, அதை க்ராஸ் பண்ணால் 750 வர்ஜின் சிபிஆரோட லாஸ்ட் வரைக்கும் போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது பையிங் ட்ரேடில். மார்க்கெட் இதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டியே கொடுக்காம ஸ்ட்ரெயிட்டாகவே கேப் அப் ஆயிடுது. ஸ்ட்ரெயிட்டாகவே மார்க்கெட்டே 750 அந்த ரேஞ்ச் போயிடுச்சுன்னா தென் இந்த இடத்துல ஒரு செல்லிங் ப்ரெஷர் நீங்கள் பார்க்கறதுக்கான சான்ஸ் இருக்குது க்ளோசிங் ப்ரைஸ் வரைக்கும். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃப்ளாட் அண்ட் கேப் அப். சப்போஸ் மார்க்கெட் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி இந்த ஸ்விங்ஸை உடைக்குது அப்படின்ற பட்சத்தில் டார்கெட் அகெயின் வந்து 49,900. மார்க்கெட் இங்கேருந்து கொஞ்சம் கேப் டவுன் ஆகுதுனாலும் ஃபர்ஸ்ட் புல் பேக் நெகட்டிவாக இருக்கா பாசிட்டிவாக இருக்கான்னு பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். நெகட்டிவ் வந்தால் செல்லிங் ட்ரேட் தான். ஓகேங்களா, இவ்வளோ தான் இன்றைக்கி சிம்பிள் அனலிசிஸ். கிளியராக சொல்லியிருக்கேன் 4 டைப்ஸ் ஆஃப் அனலிசிஸ். இதில் எந்த மாதிரி வந்தால் எந்த கேண்டில்ஸ் வரும்போது நீங்கள் ப்ராப்பராக பார்த்து பையிங் ப்ரைஸ் ஆக்ஷனாக செல்லிங்காக அடுத்து பார்த்து எடுத்துக்கோங்க. ஃப்ளாட் அப்படின்னா சிம்பிளி பையிங் ட்ரேட் கிடைச்சா. சப்போஸ் ஸ்ட்ரெயிட்டாகவே வர்ஜின் சிபிஆர்ட்ட போயிட்டா செல்லிங் ப்ரைஸ் ஆக்ஷன். கேப் டவுன் ஆனால் புல் பேக் பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்க. தட்ஸ் ஆல் ஃபார் டுடே ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா மறக்காம நம்மளோட சேனல் சிவராட்ரி சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மோடி நோலாக்கில் பார்க்கலாம். தேங்க்யூ.